தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சியே இருக்காது சார். நான் எழுதி தர வேண்டாம். தேர்தலுக்கு பிறகு டிவிக்கேன்ற ஒரு கட்சியே இருக்காது பாரு. நீங்க வேணா பாரு. நீங்க சொல்றீங்களா விஜய் கூட்டம் வந்து சொல்லிட்டு அது இந்த கடந்த ஒரு வாரமா சரிஞ்சுக்கிட்டே வருது. ஒரு வாரமா இன்னும் பிஜேபியோட அலையன்ஸ் பிக்ஸ் ஆகட்டும். பிக்ஸ் ஆக தான் போகுது. டோட்டலா காலியாயிரும். இங்க சாஸ்திரி பவன் இங்க இருக்கு. இங்கே நடத்த முடியாது அந்த கேஸ. எதுக்கு டெல்லியில இருக்க சிபிஐ விசாரிக்கிறாங்க? கரூர்ல நடந்ததுக்கு கரூர் மாவட்ட அளவில் கூட நீங்க ஆபீஸ போடலாம். இங்க இருந்து நீங்க டெல்லி கூப்பிடுறது நோக்கமே என்ன? அமித்ஷா வந்து அப்படி பெல் அடிச்சு கூப்பிட்டா போய் நிக்கிற இடத்துல தான் சார் இவங்க இருக்கிறானுங்க. நீங்க ஒன்னா பாருங்க நடுங்க. இப்போ கூட பாருங்க. ஏய் வந்துடாடா சிபிஐ ஆஃபீஸர். எங்க முடிச்சுட்டு நேரம் ஆன வருஷம் பிஜேபி காரில் ஒரு 5 சீட்டு கூடுதலாக கொடுக்கலாம். அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்க கூட்டணி போறன்னு முடிவாயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. துணை முதலமைச்சர் ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலாம். அதெல்லாம் நடு ராத்திரில உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுது இல்லை சார். எப்படி சரத்குமாருக்கு மாறுச்சு மிட் நைட்ல கொண்டு போய் கட்சியை வித்துடலாம்னு சொல்லிட்டு. அதேதான் உனக்கு நேற்று நைட் ஒன்று பேசுறான். நேற்று நைட் வரைக்கும் பேசுறான். நாங்கள் வந்து கொள்கை எதிரியோட கூட்டணி கிடையாதுன்னு பேசுகிறோம். மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 98 மாவட்ட செயலர்கள் பிஜேபியோட கூட்டணிக்கு போகலான்னு பேசுகிறாங்க. சரி, இவரோட வலிமையில எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன தெரியுது? நம்ம பார்க்கலாம். எலெக்ஷன்ல இப்போவே தெரிஞ்சுன்னு தானே இருக்குது. இது நாளைக்கு தெரிய போது பாருங்க. இப்போ பேசணும்ல, நாளைக்கு தெரியும் பாருங்க. பிஜேபி சார் அமித்ஷா வந்து அப்படி பெல் அடிச்சு கூப்பிட்டா போய் நிக்கிற இடத்துல தான் சார் இவங்க இருக்கிறானுங்க. நீங்க ஒன்னா பாருங்க நடுங்க. இப்போ கூட பாருங்க. வந்துடாடா சிபிஐ ஆஃபீஸர். எங்க முடிச்சுட்டு நேரம் ஆன வருஷம் எது தெரியாது. அமித்ஷா லெவல் கூட எங்களை மீட் பண்ணல சார். அதுல பியூஷ் கோயல் இல்ல, அந்த நபர்கள் தான் பேசுறாங்க. இன்னும் அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற நண்பர்கள் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு லைன்ல சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. நீ வந்து பிஜேபி கூட்டணி கூட போ, ரொம்ப நல்லது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 தரப்புக்கும் சௌகரியம். அது திராவிடமா இருக்கட்டும், தமிழ் தேசியமா இருக்கட்டும், இங்க என்டிகா வரட்டும், திமுக வரட்டும், ரொம்ப சௌகரியம். போய் சேர்ந்துக்கோ, ரொம்ப நல்லது. அப்பதான் நம்ம 360 டிகிரியில் அடிக்க முடியும். இது இன்னும் உண்மை தானே. நீங்க வேணா பாருங்க யாருக்கு சாதகம். நீ அங்க போய் சேர்ந்தால் கூட வந்து இப்ப நீ ஒரு சரிவை நோக்கி இருக்கிற, சரிவில் போய் சேர்ற, இன்னும் உனக்கு மரியாதையா இருக்காது. 30 சீட்டு கொடுப்பாங்க. என்னமோ முதலமைச்சர் ஆயிடுவான், அது ஆயிடுவேன், இது ஆயிடுவேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன். இவ்வளவு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் வருது, நடந்தா கூட்டம். பிஜேபி காரில் ஒரு 5 சீட்டு கூடுதலாக கொடுக்கலாம். அவ்வளவுதான். ஒன்ஸ் நீங்க கூட்டணி போறன்னு முடிவாயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. துணை முதலமைச்சர் ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஏன்னா எல்லா செய்தியும் போகுது இல்லை சார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூஜ்யம் முடிஞ்சிச்சு. எப்படி வந்து டி ராஜேந்திரோட வாழ்க்கை எப்படி முடிஞ்சோ, பாக்கியராஜோட அரசியல் வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சோ அந்த மாதிரி முடிஞ்சிச்சு. சும்மா நீ தேர்தலில் வந்து சீன் ஓட்டிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். நடு ராத்திரில உன்னுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுது இல்லை சார். எப்படி சரத்குமாருக்கு மாறுச்சு மிட் நைட்ல கொண்டு போய் கட்சியை வித்துடலான்னு சொல்லிட்டு. அப்படிதானே சார் ஆயிடுச்சு. அப்படிதானே ஆச்சு. அதேதான் உனக்கு நேற்று நைட் ஒன்று பேசுறான். நேற்று நைட் வரைக்கும் பேசுறான். நாங்கள் வந்து கொள்கை எதிரியோட கூட்டணி கிடையாதுன்னு பேசுறான். மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 98 மாவட்ட செயலர்கள் பிஜேபியோட கூட்டணிக்கு போகலான்னு பேசுறாங்க. இதெல்லாம் செட்டிங். எது இவர் யார்கிட்ட நேர்காலம் பண்ணியிருப்பாரு? அவனுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பவே தெரியாது. குஷியானதுக்கு ஆன்லைன்ல வந்து இவர் வந்து கருத்துக்களை கேட்டாங்க. அது கூட எவ்வளவு பேர்கிட்ட? 98 பேர்கிட்ட. காலையில இருந்து நீ நேர்காலம் பண்ண கூட முடியாது. இது நாங்களே 4 இன்டர்வியூ மேல கொடுக்க முடியல சார். எல்லா மாவட்ட செயலர்கிட்டையும் ஒரு வந்து நேர்காலம் வந்து கேட்டாராம், ஒப்பீனியன் கேட்டாராம். என்னப்பா பிஜேபியோட கூட்டணிக்கு போலாமாப்பா? போலாண்ணா, இவ்வளவுதான். இதை 98 பேர்கிட்ட கேட்டாராமா இவரு. இப்ப ரஜினிகாந்தை வந்து இப்ப பேர் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? ரஜினிகாந்தையோட விஜய் வலிமையான சொல்ல வராரா, இல்ல திமுக பழி வாங்குறதுக்காக ரஜினிகாந்த் பேரை உள்ள எடுக்கிறாரா? சாரி, ஒரே வார்த்தை சார். இவன் சின்ன குருட்டு கணக்கு சார். அப்படிதான் சார் ஒண்ணு பண்றானுங்க. அரசியல் அப்படியே ட்ரெண்ட் மாத்துறாங்களாமா. அது ட்ரெண்ட் செட்டிங்கா. இப்படி சொன்ன உடனே திமுக தான் வந்து தலைவர் மனுஷன், ஐயோ அப்படியா, தற்கொலை கும்பலா? அது ரஜினி ரசிகர்கள் தற்கொலை கும்பலா? அப்படியா? அப்போ டிஎம்கேக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோங்க. அதெல்லாம் இங்க எங்க இந்த தற்கொலை கும்பல் கிட்ட நீ என்ன சொன்னாலும் நம்பிடுவான். ரஜினிகாந்த் ரசிகர்லாம் அறிவார்ந்த ரசிகர்கள் நம்ப மாட்டான். அவனுக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வரானுங்க, தலைவருக்கு வந்து 50வது கலைத்துறையில் 50வது நிறைவு செஞ்சாங்க இல்லையா, அது ஒரு விழா எடுக்கணும் டிஎம்கே. அதைத்தான் நடக்கும் போது அடுத்தது. நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அடுத்த கட்டம் ஒரு விழா நடக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இப்போ மீண்டும் திமுக ஆட்சி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மீண்டும் திமுக ஆட்சி தான் சார். நான் சொல்ல மாதிரி சார், அது டிக்ளேர் ஆயிடுச்சு, முடியாயிடுச்சு சார். ரஜினி விஜயே அங்கே போனால் கூட இது திமுக ஆட்சி தான் சார் அடுத்தது. நீங்க என்ன பாருங்க, என்ன அரசியல் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி. ஆனால்
ஒரு வகையில் நல்லது. நாம் தமிழர் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரும். சரி சார், வேகமா முன்னெடுக்கும். ஓகே சார். ஒரு முட்டுக்கட்டது சனியா தொலைஞ்சுது. இது அப்படிதான். நேற்று வரைக்கும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க வந்து பிஜேபி வந்து கூட்டணிக்கு வர சொல்லி. ஓவர் நைட்ல திடீர்னு நேற்று நைட்டு பேசுறான் சார். நேற்று நைட்டு பேசுறான், எங்க தலைவர் வலிமையானவர், ரஜினிகாந்தை மிரட்டிட்டாங்க, அதனால ஒரு அரசியலுக்கு வராம போயிட்டாரு, ஆனா எங்க தலைவர் வந்து வலிமையானவர்னு பேசுற. இப்ப நடக்குது என்ன? ஒரு நாள் நைட்ல என்ன மாற்றம் இல்ல? அதுதான் நீங்க போடும்போது என்னன்னா, முதல்ல வந்து அந்த வீடியோ பேசணும்னு எங்க தலைவர் வலிமையான போட்டு கீழே முதல்ல ஒரு போட்டோ எடுத்து போட்டுறாங்க. 2013ஆம் ஆண்டு கையை கட்டிட்டு உங்க வலிமை எங்களுக்கு தெரியும் சார் போடுறாங்க. அதுதான் நீங்க இப்ப பாபா படம் நீங்க சொன்னீங்கல்ல, பாபா படமா இருக்கட்டும், அது பாட்ஷா படமா இருக்கட்டும் சார். ஆனால் எதிர்வினைன்றது எப்படி இருந்துச்சு? அண்ணாமலை படம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த மாநாட்டப்போ அன்னைக்கு டேட்டுக்கு வந்து அண்ணாமலை படம் வருது. எது வந்து பார்த்தீங்கன்னா வலிமை ஒன்னா ரெண்டா? மன்னன் படத்துல விஜயசாந்தி யாரு? ஜெயலலிதா இல்ல சார். அதே மாதிரி படையப்ப படத்துல ரம்யா கிருஷ்ணன் யாரு? ஜெயலலிதா. தில்லு ஒண்ணுலாம் இதுக்கெல்லாம் நீ நினைச்சு பார்க்க முடியுமா? நீ நான் தான் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் வந்து இவங்க ஏதோ ஒரு என்ன சொன்ன இப்படி சொன்னால் உடனே ரஜினி ரசிகர்கள்லாம் அப்படியே வந்து திமுக ஐயோ தலைவரையும் மிரட்டினாங்களா அவங்க. இவங்க பேசுறது ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா சார்? நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? உப்பு சப்பெல்லாம் போய் பேசுறானுங்க, அங்க போய் நின்றுட்டு பேசுறான். வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்லாம் வந்து நாங்க வந்து டெலீட் பண்றோம். ஆமா, அது எப்படி டெலீட் பண்ண முடியும் சார்? எனக்கு ஒன்றும் புரியல சார். கம்ப்யூட்டர் ஃபைல் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? இது சட்ட ரீதியா உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் சார். கீழ் லோயர் கோர்ட்டு கூட பவர் கிடையாது சார் எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணுறது. ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. அந்த ஹைகோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் ரத்து பண்ணாலும் கூட மேல்முறையீடு பண்ணலாம். அரசு தரப்புல எஃப்ஐஆர் வந்து ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பு வந்து மேல்முறையீடு பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மட்டுமே தான் இந்த எஃப்ஐஆர் விஷயத்துல தலையிடவே முடியும். அவன் சொல்றான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எஃப்ஐஆர்லாம் நாங்கள் டெலிட் பண்ணுவோம். ஏன்னா இவங்க பண்ற அட்ராசிட்டி வந்து இவங்க எஃப்ஐஆர் ஃபைலே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு தற்கொலைகள் தானே சார். இவங்க 10 மணிக்கு மீட்டிங் முடிக்கணும் சார். எப்படி இருந்தாலும் ஒரு காலத்துல தான் வந்து இந்த விதிகள் இல்லாத போது 10:45 11 மணி 12 நாங்களாம் 12 மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து வருவோம். மீட்டிங் முடிச்சுட்டு போவாங்க, நாங்கள் வந்து கிளம்புவோம். பைக்லையும் அதுலையும் இதுலையும் கிளம்புவோம். அதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு வந்து 10 மணிக்கு முடிச்சிடணும். எந்த மீட்டிங்காலும் முடியும். 10 மணிக்கு மேலே போனால் அதுவும் தேர்தல் ஒன்று. இப்போ இவ்வளோ சொல்கிறாங்களே, இவன் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க நீங்கள் பாருங்க. ஏகப்பட்ட கேஸ் விழும். அப்போ அது எலெக்ஷன், அதுவும் டிஎம்கேன்னு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது என்னன்னா, இப்போ நீங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது உங்க மேல வழக்கு இருக்கக்கூடாது, கிரிமினல் வழக்கு இருக்கக்கூடாது, பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. முதல்ல இவங்கெல்லாம் ஒழுங்கா ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியுமான்னு தெரியும். அதுவே தெரியல. அதுதான் சார். இப்போ ஒட்டு மொத்தமா அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் இல்லாம, சரியான வழிகாட்டுதல் இல்லாம, அங்க இருக்கிற ஒரே அறிவாளி பிள்ளை யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவர்ஜுனா தான். அங்க இருக்க ஒரே ஒரு ஆள். அவன் அந்த அருண்ராஜ்னு ஒருத்தன் தான் இல்ல, ஐஆர்எஸ். அவன் ஏண்டா வந்தோன்னு நெளிகிறான். இப்போ இது இப்போ பாருங்க, கொஞ்ச நாள் பேச்சே இல்லை பாருங்க அவனை பத்தி. சும்மா கூட பேச்சே இல்லை. சீனை போட்டாங்க அங்கங்க ஒரு கும்பல் கூட்டு போயிட்டு சீனை போட்டான். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இடம் தெரியாம இருக்கான் பாருங்க. இப்போதைக்கு இவர் ஒருத்தர் தான். எது படிச்ச புள்ள, அறிவாளி புள்ள, இவர் ஒருத்தர் தான் அந்த கூட்டத்துக்கே. அவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அறிவு மாதிரி தெரியலையா சார்? அதுதான் சார் சொல்லுவாங்க, இல்லாத ஊருக்கு இலுப்பப்பூ சக்கரன்னு ஒன்று சொல்லுவாங்க சார். இல்லாத ஊருக்கு இலுப்பப்பூ சக்கரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவன். அங்க யாருமே இல்லை, இவர் தான் அறிவாளி புள்ளாங்க இருக்கிறதுலே. பெஸ்ட் அமாங் ஃபெயிலுன்னுவாங்க. இது 34 மார்க் எடுத்து ஃபெயில் ஆனவர் தான் அங்க வந்து பாஸ். அப்படிதான் இருக்காங்க. கட்சியோட கட்டமைப்பும் அப்படிதான் இருக்கு. இவங்களுக்கு நான் ஒண்ணே தான் கேட்கிறேன், இவங்க சொல்லும் போது இவங்களுக்கு வந்து நிஜமே சிரிப்பாங்க. நம்ம இதெல்லாம் இல்ல சார், இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்களே, இவங்க இதெல்லாம் நினைக்கும் போது சிரிப்பாங்களா இல்ல எப்படி நினைப்பாங்க சார்? இங்க நான் சொல்ற பாருங்க, ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன், புதுசு புதுசாக எடுத்து விடுறாங்க. ஆண் தாயின் தான் இது ஆடி போயிட்டு எல்லாருமே. ஏடா ஆண் தாய், ஆண் தாயின்னு எப்படி சார் இருக்க முடியும்? ஆண் தாயின்னு சொல்ல கதையெல்லாம் நீங்க பாத்தீங்க சரிங்களா? அத்தோட இவனை ஆளையே காணும். இப்போ யாரு அந்த அவன் எங்க இருக்கிறானா தெரியல, அந்த கட்சியில் இருக்கிறானா தெரியல. ராஜ்மோகன் இருக்கானா?
இருக்கா சார் இப்போ கூட வந்து அதான் இதுக்கெல்லாம் கூட பேசியிருந்தாரு. அந்த ஆண்ட இருக்கிற போதண்டா அடக்கி வாசிடான்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க நாமும் ஏன் பெண்ணா பிறந்துக்கணும்னு சொன்னாங்க. அது அடுத்தது எது அது அடுத்தது. நானும் வந்து இப்ப அவன் இருக்கிறானா இல்ல பாம்பே போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு போயிட்டானான்னு தெரியல, அதுவே தெரியல. இதெல்லாம் வந்து ரொம்ப சார் அப்படி நம்ம நினைக்க வேண்டியது வருது இல்ல. ஏன்னா எதுக்கு எதனா சொல்றது, ஒரு பெரிய திட்டத்தை அறிவிச்சிட்டாரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ஏங்குறாங்களாம், ஐயோ நம்ம பெண்ணா பிறக்கலையேன்னு சொல்லிட்டு ஆண்கள்லாம் ஏங்குறாங்களாம். அவன் ஏக்கத்தை எப்படி வெளிப்படுத்தலாம் பாருங்க, யாருடைய ஏக்கத்தை, அவனுக்கு ஏக்கம். இது தலைவர் கூட ஒரு நாளாவது ஒருத்தர் ஒரு நாரி பிற ஒன்று சொல்லிச்சுல்ல, என்னன்னு நான் வந்து அடுத்த ஜென்மத்துல பொண்ணா பிறந்து எங்க தலைவர் பக்கத்துல படுக்கணும்னு சொன்னானே சார் ஒருத்தன். அந்த மாதிரி இவன் என்ன அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இது இந்த ஜென்மத்திலே இப்பவே நான் போய் பாம்பேல போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து படுத்துக்கிறேன் தலைவர் பக்கத்துல. இந்த மாதிரி கும்பலை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும்? இது என்ன கட்சியா என்னது கட்சி? அதுதான் நானும் கேட்கிறேன், இது கட்சியா என்னது? நானே சொல்றேன் சார், வெளிப்படையா பேசுறேன் சார், கட்சியா என்னது அது? அதுதான் நான் சொல்றேன். இது வந்து ஹிட்லருடைய நாஜி கட்சியா அல்லது விஜயோட வந்து காஜி கட்சியா? அப்படிதானே இருக்கு. ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் மேடம் இப்படி இருப்பீங்க, ஒருத்தவங்க கூட அறிவாளி இருக்க மாட்டீங்க. இல்ல அறிவாளி இருந்தா துரத்துறீங்களா கட்சியை விட்டு? அறிவாளியில சேர்த்துக்க மாட்டாங்க சார். நான் கட்சியில வந்து அதுதான் நான் சொல்றேன், இல்ல சார் கொஞ்சமாச்சும் ஒரு படிச்ச ஜெனரேஷன், ஒரு யாராவது ஒரு ஆக்கப்பூர்வமா சிந்திக்க. அறிவாளி நிறைய பேர் இருந்தாங்க சார், அவங்க எல்லாருமே இப்ப வெளியில வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கட்சி விட்டு வேலைக்கு வந்து ஒரு ஒன்றும் தெரியல சார். நீங்க சார் இது பாருங்க, இப்ப பாருங்க, இந்த தேர்தல் வந்து இந்த தேர்தல் தான் கூட்டணி போட்ட என்ன தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சியே இருக்காது சார். நான் எழுதி தரேன் வேணா, தேர்தலுக்கு பிறகு இந்த டிவிக்கே ஒரு கட்சியே இருக்காது பாரு. நீங்க வேணா பாரு என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தல் கலைச்சிடுவானுங்க, அவன் கலைச்சி போயிடுவானு சார். இந்த கூட்டம் இருக்காது சார். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா விஜய் கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு, அது இந்த கடந்த ஒரு வாரமா சரிஞ்சுக்கிட்டே வருது. ஒரு வாரமா இன்னும் பிஜேபியோட அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகட்டும், ஃபிக்ஸ் ஆக தான் போகுது. டோட்டலா காலியாயிடும், இது டோட்டலா வந்து காலியாயிடும். நீங்க பாருங்க, கடைசியில இந்த சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த வெறித்தனமான முரட்டு பக்தர்கள், முரட்டு பீஸ்கள் இருக்குல்ல, இந்த கட்சியில முரட்டு பீஸ்கள் ஒண்ணு இருக்குல்ல, அந்த முரட்டு பீஸ்கள் மட்டும் தான் நிற்கும். இல்ல இப்ப நீங்க அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சொல்றீங்க பிஜேபி கூட்டணி சேர்ந்துருவாங்கன்றீங்க. 2017ஆம் ஆண்டு வந்து இவங்க தான் இவங்களுடைய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் கழிவு ஊத்துனாங்க சமூக. அதனாலதான் சொல்றேன், முட்டு கொடுப்பாங்க. அதனாலதான் சார் இப்ப முட்டு ரெடி ஆயிட்டாங்க சார். இப்போ இன்னைக்கு நைட்டு எந்த முகத்தை கொடுப்பாங்க, முகமாவது எகமாவது, இல்லைன்னா ஜெயிலுக்கு போனோம். விஜயால ஒரே ஒரு நாள் ஜெயில் இருக்க முடியாது. கேஸ் இருக்கு சார். சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார், இங்க சாஸ்திரி பவன் இங்க இருக்கு, இங்கே நடத்த முடியாது அந்த கேஸ. எதுக்கு டெல்லியில இருக்க சிபிஐ விசாரிக்கிறாங்க? கரூர் மாவட்டத்துக்கு கரூர்ல நடந்ததுக்கு கரூர் மாவட்ட அளவில் கூட நீங்க ஆபீஸை போடலாம், இல்ல சென்னையில ரீஜனல் ஆபீஸ் இருக்கு. இங்க இருந்து நீங்க டெல்லி கூப்பிடுற நோக்கமே என்ன? எப்படி செந்தில் பாலாஜி படுக்க வச்சுட்டு வந்து ஜெயிலுக்குள்ள படுக்க வச்சுட்டு இடி வச்சு ஒரு கேஸை போட்டு எப்படி தங்கள் பக்கம் இழுக்கலாம்னு நினைச்சாங்க, அதே தான் இப்ப நடக்குது. சிபிஐ வழக்கு வேணே போனாங்க சார். இவங்க தான் அதுதான் தப்புன்ற, அதான் ஆப்பிள் ஏறி உட்காந்தாங்க. அதான் நான் சொல்றேன், இப்போ நீங்க நம்ப மாட்டீங்களே, டிசைனா செதுக்குவான் ஆப்ப யாரு? ஆதவர்ஜுனா தான். இதுல வேற ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட, கில்லாடி சார். யாரு? ஆதவர்ஜுனா கில்லாடி சார். இங்கிருந்து போய் டெல்லியில போய் எல்லாத்தையும் முடிச்சிடும். என்ன முடிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு கேட்டேன். என்ன முடிச்சுட்டு வந்துட்டாரு என்ன? இல்லை சார் கேஸை சிபிஐ. ஓ, ஆப்பிள் ஏறி உட்காந்துருக்கானுங்க. அவனுக்கிட்ட வந்து விடாகண்ணன் கொடாகண்ணன் 2 பேரும் அங்க போய் இவனே போய் வந்து வாலண்டியரா போயிட்டு இது வாண்டடா போயிட்டு வண்டியில ஏறிட்டான். சிபிஐ வண்டியில வாண்டடா யாருன்னு யார் சார்? இவங்க தான். என்னன்னு மாநில அளவில் நல்லா புரிஞ்சுக்கணும், அறிவுள்ள. மாநில அரசு விசாரணையில மாநில காவல்துறை விசாரணை பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த விசாரணைக்கு கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க பாருங்க, அந்த கூப்பிடுறதுல நீங்க அரசியல் பண்ணிருக்கலாம். இது ஒவ்வொரு முறையும் உங்களை கூப்பிடும் போதெல்லாம், விசாரணைக்கு கூப்பிடும் போதெல்லாம் பொலிட்டிக்கல் ரன் எடுத்துருக்கலாம், ஸ்கோர் பண்ணிருக்கலாம், பேசியிருக்கலாம். பாருங்க, அடக்குமுறை, அராஜகம், அபாண்டமா பழிய போடுறாங்க. சிபிஐ விசாரணை பண்ணிருக்குது, வந்து மேடையில் போய் நின்றுட்டு, கேரவனில் போய் நின்றுட்டு, சிஎம் சார் எப்படி சார் என் மேல பழி போட உங்களுக்கு மனசு வந்து? ஏன் சார் என் மேல பழி போட்டீங்க? அற்பத்தனமா தான் இது. சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல சார், சிபிஐ விசாரணையில் இருக்குல்ல, ஏன் எங்க மேல பழிய போட்டீங்க? அரசியல் பண்றாரு. இதே நீ எப்ப சொல்லியிருக்கலாம், மாநில காவல்துறை விசாரணை பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப சொல்லிருக்கணும். பார்த்தாங்க
அவங்களே வாண்டடா போய் வண்டியில ஏறுறானுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இல்ல நாங்க தான் நடத்தணும்னு சொன்னாங்களா? இல்ல, அவங்க விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். தப்பு. இதெல்லாம் அரசியல் நகர்வுல வந்து ஏற்படக்கூடிய தவறு சார். இருக்கலாம் பொலிட்டிக்கல் எரர் இருக்கலாம். இது பண்ணக்கூடாது. அறிவார்ந்து தொலைநோக்கு பார்வை வேணும் எல்லாத்துக்குமே. இதே நீங்க வந்து மாநில காவல்துறை என்ன கேட்டா அப்படின்னா உங்களை தூக்கி ஜெயில போட்ட போது நான் கேட்கிறேன், கிடையவே கிடையாது. ஏன்னா சிஎம்ஏ சொல்றாரு இது வந்து அரசியலாக்க விரும்பல. இல்ல சார், இப்போ என்னன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திமுக பயமுறுத்திச்சு, திமுக வந்து இது பண்ணுச்சு. நான் என்ன கேட்டேன், ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இத்தனை நாள் அரசியல் வரலாற்றுலயும் சரி, நம்ம இதோ வாழ்ந்த வாழ்நாள்ல கூட சரி, ரஜினிகாந்த் எங்கேயும் நான் பயந்த மாதிரி நான் யாருக்கும் பயந்து கூட பேசுறது கிடையாது. எந்த இடத்துல பயந்து கூட பேச எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் வந்து ஏன் சினிமா இதுல கூட ஒரு சினிமா வந்த வாழ்க்கையில கூட ஒருத்தர் பயந்தாருக்கு இந்த எல்லாம் கிடையாது. பாலச்சந்தருக்கு மேல கூட மரியாதை தான் சொல்லியிருக்காரு. யாருக்கும் மரியாதை தான் தவிர அவர் பயந்துதான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து வரலாறு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது. கமலா அவர்களுக்கு கூட சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? விஸ்வரூபம் படம் வந்த போது பெரும் பிரச்சனையாச்சு, தெரியும் நினைக்கிறேன். நான் நாட்டை விட்டு வெளியேறுவேன்னு சொன்னாரு. வெளியேற சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வீடு சொத்துக்கள்லாம் வந்து இது பண்ண போது கூட கண்ணீர் விட்டாருன்னு சொல்லி கதை இருக்கு. ரஜினிகாந்த் ஒரே ஒரு சம்பவம் காட்டுங்க சார். இதுவே பாபா அவருடைய சொந்த படம் தான். எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு, எவ்வளோ சோதனைகள் வந்திருக்கு, எவ்வளோ இந்த இடர்பாடுகள் வந்திருக்கு, பிள்ளைகளுடைய வந்து வாழ்க்கை வந்து தடுமாறி இருக்கு. எல்லாம் எந்த சூழ்நிலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொது இடத்துல கண் கலங்கினதோ, பொது இடத்துல கண் கலங்கினது 4 சோத்துக்களை எல்லா மனிதருக்கும் வந்து அந்த கண்ணீர் எல்லாமே உண்டு தான், வருத்தம் வேதனை எல்லாமே உண்டு. ஆனால் எந்த பொது இடத்துல ரஜினிகாந்த் அவர் வந்து கண் கலங்கினதா ஒரு காட்சி காட்டுங்க பார்க்கலாம். இல்லை யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வசைபாடினது காட்டுங்க பார்க்கலாம். இல்லை அவர் மேடையிலிருந்து இறக்கி விட்டது காட்டுங்க பார்க்கலாம். இது ஏதாவது சர்ச்சை கிடையாது. வெளிப்படையாக பேசுவார். பாட்ஷால வந்து எப்படி வெளிப்படையாக பேசுவாரோ அதே மாதிரி தான் வந்து அவருடைய அரசியல் நடவடிக்கை கூட பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தான் வச்சிருந்தாரு. ஸோ ரஜினிகாந்த்ன்றது ஒரு என்ன சொன்னாங்க வந்து நீங்கள் ஃபயராக நினச்சிங்கன்னா ஃபயர் அல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டாக நினச்சி, அதாவது கேட்டால் பனியாக நினச்சா பனி, ஃபயராக நினச்சா ஃபயர், நெருப்பு நினச்சா நெருப்பு, பனி நினச்சா பனி. அப்படிப்பட்ட மனுஷன் தான் நம்ம பார்க்குறவங்க கிட்ட தான் இருக்கு. அவர் ஒரு ஐஸ் கட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கட்டி, இல்ல ஒரு பெரிய தீப்பழமா பார்த்தீங்கன்னா தீப்பழம்பு, அவ்வளோதான். பல்வேறு கட்சிகள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணிருக்காங்க, திட்டிருக்காங்க, என்னென்னவோ சமூக ட்ரோல் பண்ணியிருக்காங்க, என்னென்னோ பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் எதுக்குமே அசந்தத ஒரு செய்தி கூட கிடையாது. இது தேவையில்லாம இவங்க வந்து ஆப்புல ஏறி உட்காந்து புதுசா இவ பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னாச்சு, ஃபுல்லா ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேரும் போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க வந்து விஜய. இது தேவையா? இப்ப என்ன சொல்ல போறான் பாருங்க, நான் சொல்ல வந்தது வேற, நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்புறம் வந்து இதை தாண்டா நீங்க சொல்லுவீங்க காலம் ஃபுல்லா. இது நான் சொல்ல வந்துட்டேன், கரெக்டா சொல்லிட்டேன், நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டீங்க. ஆனா நீங்க சொன்ன வந்தது என்ன, எங்க தலைவர் வலிமையானவர், ரஜினிகாந்த் அவர்கள் வலிமை கிடையாது, அவர் பயந்துட்டாரு, அவரை மிரட்டிட்டாங்க. அப்படித்தானே எடுத்துக்க முடியாது சார். இது சரி சார், இவ்வளோ அழகா பொறுமையா நம்ம நேயர்களுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. பொறுத்திருந்து பாருங்க, நம்மளும் வந்து இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள் வெளில வர போகுது, என்னென்ன அரசியல் விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை நான் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார்.